ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும், என்னென்ன செய்யாமல் தவிர்க்கணும், எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க. மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூட பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்திவிடுங்க நண்பர்களே. மேலும் இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெறணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, உண்மையிலே உங்களுக்கு அதில் விருப்பம் இருந்ததுன்னா, மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து சிறப்பான இறையர்களை பெற முடியும் நான் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இது சித்தர்களின் வாக்காகும். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் சுபகாரி தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த சுபகாரி தின நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 22ஆம் தேதி நவம்பர் மாதம் 2022ஆம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 6ஆம் நாளாக அமைந்துள்ளது. இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 2ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கையாக புதன், சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. இன்றைய தினம் ராசியை சந்திரன் கடந்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுகிறது. ஆனாலும் 10 குடையவன் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதால் இன்றைய தினம் கொஞ்சம் செலவாகலாம். இன்றைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு பெரிய பொறுப்புகள் புதிதாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு மனமகிழ்ச்சியான ஒரு நாளாகவே அமையுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு தொலைபேசி வழியாக வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு. இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக ஆனந்தம் கிடைக்கும். இன்றைய தினம் விசேஷமாக உங்களது உடல் அக்கறையில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுடைய பர்சனாலிட்டி மேம்படுத்துவது மட்டுமின்றி ஆரோக்கியமும் நீங்கள் சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். அது உங்களது தன்னம்பிக்கையை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். இன்றைய தினம் முன்பின் தெரியாத நபரின் ஆலோசனையின் பேரில் எங்கேயாவது முதலீடு செஞ்சிருந்தீங்க அப்படின்னா அந்த முதலீடுகளிலிருந்து கொஞ்சம் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்குங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் நீங்கள் அதிகமாக ஜாலியாக சிரித்து பேசி மகிழக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டுங்க. உங்களுக்கு தேவையான உதவிகளை உங்களது உறவினர்கள் செய்யக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த உங்களது அன்புக்குரியவரின் கைகளில் நல்ல சௌகரியமான ஆனந்தமான வாழ்க்கை உங்களுக்கு இன்றைய தினம் கிடைக்கப் பெறுவீங்க. எனவே இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு அதிகமான ஆனந்தம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் இன்றைய தினம் உங்களது வேலைகள்லாம் நீங்கள் பின் தள்ளிடுறீங்க. உங்களுடைய வேலைகள் நீங்கள் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு தள்ளி போடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுவுமே ரெக்கார்டுகளை வச்சுக்கிறது அவசியம். எழுத்துப்பூர்வமாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எழுதி வாங்கி கொண்டு நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க. இன்றைய தினம் உங்களுக்கான ஓய்வு நேரம் கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகளும் இன்று இருக்குங்க. அந்த ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்யலாம், அல்லது விளையாட்டை விளையாடலாம், அல்லது உடற்பயிற்சி நிலையத்துக்கு சென்று நீங்கள் கண்டிப்பாக உடற்பயிற்சி மேற்கொள்ளலாம், அல்லது ரொமான்டிக்கான பாடல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களை தரும். மனதிற்கு இனிமையாக இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு மாற்றி தருங்க. இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். உற்சாகமான சில சிறப்பான உணவுகளுடன் இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமையுங்க. இன்றைய தினம் பொது வாழ்க்கையில் உங்களுக்கு சில புகழ் கூடக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு. இன்றைய தினம் உங்களுக்கு புதிதாக பொறுப்புகள் தருவாங்க. பணிச்சுமை இன்றைய தினம் கூடக்கூடிய ஒரு நாளாக உங்களது அலுவலக பணியில் உங்களுக்கு அமையலாம். ஆனால் இன்றைய தினம் அதை விரும்பி நீங்கள் ஏற்று சிறப்பாக செய்து முடிப்பீங்க. அதனால கண்டிப்பாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. குடும்பத்தில் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அமைதியாக மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு. இன்றைய தினம் வியாபாரத்தில் கொஞ்சம் கவனம் வேணுங்க. தேவையில்லாத விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. தேவையில்லாத செலவுகளை இன்றைய தினம் நீங்கள் வியாபாரத்தில் செய்ய வேண்டாம். அப்படி தேவையில்லாத செலவுகள் செய்வதனால் கண்டிப்பாக உங்களுக்கு சில நஷ்டகரமான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, அல்லது லாபம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே கூடுதல் கவனத்துடன் இன்றைய தினம் வியாபாரத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். இன்றைய தினம் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதால் வியாபாரத்தில் நீங்கள் சில விஷயங்களை தள்ளி போட்டு கவனம் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டாம் நண்பர்களே. இன்றைய தினம் புதியவர்களை நம்பி நீங்கள் பொறுப்புகளை தாராளமாக ஒப்படைக்கலாம். உங்களுக்கு புதியவர்களாக வேலைக்கு சேர்ந்தவர்கள் அல்லது புதியவராக அறிமுகமானவர்களை நம்பி நீங்கள் கொடுக்கக்கூடிய காரியங்கள் சிறப்பாகவே செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். இன்றைய தினம் மிக மிக அமைதியான இனிமையான இல்லற வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கு.
செலவுகளை மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செய்ய வேண்டியது அவசியம். அது உங்களது பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமாக இருந்தாலும் சரி, அல்லது தொழில் சம்பந்தமாக இருந்தாலும் சரி, முடிந்த அளவு செலவை குறைங்க. ஏற்கனவே சில பொருட்கள் இருக்குது அப்படின்னா அதை வைத்து மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அதையே பயன்படுத்துங்கள். புதிதாக ஆடம்பரமாக நீங்கள் சில பொருட்களை வாங்கி உங்களது செலவுகளை அதிகரித்துக் கொள்ள வேண்டாம் நண்பர்களே. அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்தால் இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வியாபாரம் நல்லாவே இருக்கும். அலுவலக பணிகளும் உங்களுக்கு புகழ் கூடக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்குங்க. இந்த தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம துலாம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நம்ம துலாம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இதன் மூலமாக நம்ம போடக்கூடிய புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தினசரி பார்க்க முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. ஸோ அனைவருமே நமது துலாம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கும்பொழுது இன்னைக்கு லைட் எல்லோ வெளிர் மஞ்சள் நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மேலும் நம்பர் 4 4ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு சந்திரன் ராசியில் இருக்கிறதுனால மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களை வெளிப்படுத்துறதுல நண்பர்களுடன் நீங்கள் கொஞ்சம் தன்மைகளை அறிந்து செயல்பட வேண்டியது அவசியம். உங்கள் மன கருத்துக்களை அப்படியே வெளியிடக்கூடாது. சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் நாசுக்காக புரிய வைக்க வேண்டியது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க. இதனால் உங்களது மனசில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நீங்கள் ஈவன் சமூக வலைதளங்கள் கூட வெளிப்படுத்தும் பொழுது ஓப்பனாக படாருன்னு எதுவும் பேசிடாதீங்க நண்பர்களே. கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் தோற்றப்பொழிவை எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இன்றது உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இப்போ உங்களுக்கு சில அலைச்சல்கள் இருந்தாலும் சாதகமான முடிவுகள் உங்களுக்கு சுபகாரியம் தொடர்பான விஷயங்கள் கிடைக்கும் என்பதனால திருமணம் மற்றும் இதர சுபகாரிய முயற்சிகளை இப்பொழுதே மேற்கொள்ளுங்கள். எந்தவித தயக்கமும் நீங்கள் காட்ட தேவையில்லை நண்பர்களே. உங்களுக்கு சாதகமான நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம், ஆனாலும் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க. இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இல்லற வாழ்க்கை இனிமையாக அமையும். உங்களது வாழ்க்கை துணையுடன் கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய புரிதல் நெருக்கம் கண்டிப்பாக அதிகரிக்கும். எனவே இல்லற வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமையக்கூடிய யோகம் இருக்குங்க. பெண்டிங்காக இருக்கக்கூடிய பணிகளை இன்றைய தினம் செஞ்சு முடிக்கக்கூடிய அதன் மூலமாக மன நிம்மதி பெறக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு. ஸோ இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப சூப்பரான அருமையான ஒரு நாளாக நமது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அமையுதுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ அனைவருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது துலாம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விடுங்க நண்பர்களே. மீண்டும் நாளை தினம் புதன்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தினம் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.